இன்று இறுதியாகிறது. அதிமுக மற்றும் தேமுதிக கூட்டணி தொடர்ந்து இழுபறி நீடித்து வந்த நிலையில் தற்போது தேமுதிக 4 தொகுதிகளுக்கு தங்களை போட்டியிட சம்மதம் தெரிவித்ததாக தற்போது ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து பிரேமலதா அவர்கள் விடாப்பிடியாக தேமுதிகவிற்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட் நிச்சயம் வேணும் என கடுமையான நம்பிக்கையில் இருந்தார். ஆனால் பாஜக, அதிமுக என 2 கட்சிகளுமே அதற்கு ஒத்துக்கொள்ளாத பட்சத்தில் தேர்தல் தேதி நாளை அறிவிப்பு வெளியாகக்கூடிய பட்சத்தில் இன்னும் கூட்டணிக்கு காலதாமதமாகி கொண்டே சென்றால் அது சரியாக இருக்காது என பிரேமலதா நினைக்கிறார். எனவே அதிமுக கூட்டணியில் 4 தொகுதிகளில் போட்டியிட ஒப்புக்கொண்டுள்ளார். அதன் அடிப்படையிலே இந்த 4 தொகுதியிலும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலின் மனதில் கொண்டு இந்த தகவல்களுக்கு அவர் ஒத்துக்கொண்டுள்ளார். எனவே அதிமுக கூட்டணியில் தொடர்ந்தால்தான் கட்சியின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என பிரேமலதா நினைக்கிறார். எனவே இந்த 4 தொகுதிகள் எவை என இப்போது பார்க்கலாம். கடந்த முறை போட்டியிட்ட அந்த தொகுதிகளே இந்த முறையும் தேமுதிக போட்டியிடுகிறது. வடசென்னை தொகுதி, கள்ளக்குறிச்சி தொகுதி, திருச்சி தொகுதி, விருதுநகர் தொகுதி என இந்த 4 தொகுதிகளை தேமுதிக அதிமுகவிடம் கேட்டு பெற்றிருக்கிறது. இந்த 4 மாவட்டங்களிலும் தங்களுக்கு கணிசமான வாக்குகள் இருப்பதாகவும் அதில் போட்டியிட்டால் ஒருவேளை வெற்றி பெறுவது எளிமையாக இருக்கும் என தேமுதிக தலைமை நம்புகிறது. மேலும் 2026ஆம் ஆண்டுக்கான இந்த தேர்தலை மனதில் வைத்துதான் இந்த 4 தொகுதிகளுக்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறது. ஒருவேளை பாஜக கூட்டணியில் இணைந்தால் 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சட்டமன்ற தொகுதியில் கிடைக்காது. அதுவும் வெற்றி கூட்டணியாக அமையாது என தேமுதிக நினைக்கிறது. எனவே இந்த 4 தொகுதிகளுக்கு ஒப்புக்கொண்டால் சட்டமன்ற தேர்தலில் கணிசமான இடங்களை அதிமுக கூட்டணியில் கேட்டு பெறலாம். மேலும் நாடாளுமன்ற பொதுத் தேர்தலின் போது நாங்கள் உங்கள் தோளோடு தோள் நின்றோம். எனவே தங்களுக்கு நிச்சயமான அதிகப்படியான தொகுதிகளை வழங்க வேண்டும் என அதிமுகவிடம் உரிமையாக கோரலாம் எனவும் தேமுதிக தலைமை கணக்கு போடுகிறது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.